நண்பர்களே வணக்கம். விருதா கோஷ்டி இந்த ஃப்ரேஸை சொற்றொடரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் லுக்ஸ் வியர்ட். அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. இப்ப புழக்கத்துல இல்லைங்க. ஆனா இந்த வார்த்தையை தாயுமான சுவாமிகள் தன்னுடைய கவிதையில பயன்படுத்துறாரு. அப்போ 19வது நூற்றாண்டுல இந்த வார்த்தை, இந்த சொற்றொடர் இருந்திருக்க வேண்டும். இதுக்கு அழகான விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி சித்பவானந்தர். விருதா கோஷ்டி அப்படின்னா அர்த்தம் பயனற்ற கூட்டம், யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இந்த உலக விவகாரங்களில் மூழ்கி இருந்து பகவானை மறந்து எந்த மக்களுக்கு நன்மை செய்யாத ஒரு சுயநலமான ஒரு கூட்டம் விருதா கோஷ்டி. நண்பர்களே, நாம எல்லாருமே மனிதன் ஒரு பயணத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, இட்ஸ் a pilgrimage we are making. யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? பகவானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து நாம் தோன்றினோமோ புறப்பட்டோமோ அங்க போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். கடல்ல தண்ணி இருக்கு. அது சூரிய வெப்பத்துல ஆவியாகி அப்படியே மேல போய் மேகமாகி மழையாக பெய்து சிற்றோடை, பெரிய ஓடை, சின்ன ஆறு, பெரிய ஆறு, அப்படியே கங்கை, காவேரி மாதிரி திரும்பவும் கடல்ல போய் கலக்குது. எல்லா தண்ணியும் கடல்ல கலக்கிறது கிடையாது. இடையில குளம், குட்டை, சில சமயம் சாக்கடை அதுல போய் நின்றுது. சிலது கடல் வரைக்கும் போகும், ஆனா கடலுக்குள்ள போகாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள், அதுல இருக்கக்கூடிய கடற்கழின்னு சொல்லுவாங்க, அதுல போய் நின்றும். இது மாதிரி பகவானை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அவனது கவனம் சிதறுது. எதால சிதறுது? டிஸ்ட்ராக்ட் ஆகுது. பணம் வந்துருச்சுன்னா பகவானை மறந்துடுவான். பதவி, பகவானை மறந்துடுவான். புகழ் வந்துருச்சு, நிச்சயமா பகவானை மறந்துடுவான். இது எல்லாம் வருது, பகவானை மறக்கிறான். இது மட்டும் இல்லைங்க, துர்குணங்கள், கோபம், வெறுப்பு, பொறாமை, பேராசை, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போயிருச்சு. அவ்வளவுதான், நம்ம ஜேர்னி பில்கிரிமேஜுக்கு தடை வந்துடும். நம்மளால அதுல போக முடியாது. ஆக இது எல்லாமே மனிதனை தடை செய்யக்கூடிய சில கருவிகள். இப்படி இருக்கும்போது மனுஷன் என்ன பண்றான்? பகவானை மறந்துடுறான். பில்கிரிமேஜ் யாத்திரையை மறந்துட்டு உலக விவகாரங்களில், இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்ல சுயநலத்தோடு அவன் அதுல ஈடுபடுவான். அப்படிப்பட்ட ஆட்களை தாயுமானவர் சொல்றாரு, விருதா கோஷ்டி பயனற்ற கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. விருதா கோஷ்டி என்னிலோ செல்வது எத்தனை, என் மனசு அதுல நோக்கி போய்கிட்டு இருக்கு, பகவானே என்னை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நாம விருதா கோஷ்டி ஆகக்கூடாது. வணக்கம்.